ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் லைக் போடுங்க. மைதா மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா மாவுலேயும் ஆயில் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஒரு அடியாக தண்ணி ஊற்ற தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவு பிசைஞ்சு அப்படின்னா மாவு கையில் ஒட்டாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைய மாதிரியே பிணைஞ்சிக்கலாம். சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். பெப்பர் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா தூள், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். மாவு கொஞ்சம் பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நம்ம வெறும் ஆனியன் மசாலா தான் செய்ய போகிறோம். அதனால் ஆனியன் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு நல்லா சேர்த்து வச்சுட்டு கலந்து வச்சு எடுத்து வச்சுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. 1 hour ஆகிடுச்சு. மாவும் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மாவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே போலேயே கட் பண்ணி நல்லா உருட்டி திரட்டிக்கலாம். பூரிக்கட்டையில் போட்டுட்டு நல்லா திரட்டி எடுத்து எந்த அளவுக்கு நம்மளால் திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு திரட்டிக்கிடலாம். நாம் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம் அப்படின்னா தின்னாக இருந்தால் ஓகே. இல்லை நான் அடுப்பில் வைக்கலை, சூடே பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நான் தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணலை, திரட்டி எடுத்தது அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணி இப்போ சமோசா ஷீட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது பாயில் பண்ணாத சமோசா ஷீட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது நம்ம பாயில் பண்ணது எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம யூஷுவலாக உருட்டுற மாதிரி மாவு எடுத்து உருட்டிட்டு 1 நிமிஷத்துக்குமே கம்மியான இந்தாண்ட சைடு அந்தாண்ட சைடு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு சமோசா ஷீட்டுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது அதை விட இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது சமோசா ஷீட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணது மடிக்க கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதை எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சமோசா ஷீட்டு உள்ளார பக்கமாக கொஞ்சம் மடித்து அதுக்கு ஆப்போசிட்டில் மடித்து கோன் ஷேப்பில் வந்துடும். கோன் ஷேப்பில் வந்த உடனே சென்டரில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, ஆனியன் மசாலா, அதை இதில் வைக்க போகிறோம். இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷேப்பில் நம்மளுக்கு சமோசா ரெடி ஆகிடும். சமோசா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கடையில் யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, புது ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் கடையில் வாங்காமல் இருக்க முடியாது. எப்போயாச்சும் ஒன் டைம் வாங்கலாம், எப்பவுமே வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணுறது நல்லது. பார்த்துக்குங்க, இது கரெக்டாக அது. இப்போ சமோசா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எண்ணெயும் அடுப்பில் காஞ்சிச்சு. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு வேலை ஈஸின்னு நினச்சா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம். சமோசா செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எல்லா சமோசாவையும் எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வெந்த உடனே 10 நிமிஷம் போல் திருப்பி போட்டது நல்லா வெந்த உடனேயே கோல்டன் கலரில் சூப்பராக மாறிடும். இப்போ பாருங்கள், சமோசா எல்லாமே கோல்டன் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது. கிரிப்ஸியான சமோசா ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம யூடியூப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சமோசா எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் எது செஞ்சாலுமே சரி, எங்கள் மாமியார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு எடுத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுவே எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. எங்கள் ஊர் பழக்க வழக்கம் இப்படி தான். இது போல் யார் யார் ஊர் பழக்கம்ன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் நீங்களும் பண்ணுறீங்களான்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.